இன்றைக்கி நம்ம உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு சூப்பரான ஜூஸ் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்காக நான் வெள்ளை பூசணிக்காய் எடுத்திருக்கேன். இந்த வெள்ளை பூசணிக்காய் பயன்படுத்தி இதுவரை நீங்கள் குழம்பு செஞ்சுருப்பீங்க, கூட்டு செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஜூஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வெள்ளை பூசணிக்காய் ஜூஸை நீங்கள் டெய்லி காலையில் குடிக்கலாங்க. வெறும் வயிற்றில் குடிக்கும்போது உடல் எடை குறைக்க நினைக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்பவே நல்லது. இந்த பூசணிக்காய் ஜூஸ் உடலையும் ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுருக்கோம். இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி ஒரு ஜூஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். இப்போ இந்த ஜூஸ் செய்கிறதுக்காக இந்த மாதிரி நான் வெள்ளை பூசணிக்காய் முழு பூசணிக்காவை எடுத்திருக்கேன். இதை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் நீங்கள் டெய்லி குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பெரிய பூசணிக்காவை வாங்கி அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பூசணிக்காவை நீங்கள் விதையெல்லாம் நீக்காமல் அப்படியே விதையோடு சேர்த்துட்டே நீங்கள் ஜூஸ் அரைக்கலாங்க. இந்த வெள்ளை பூசணிக்காயில் இருக்கக்கூடிய இந்த நடு பகுதியில் இருக்க இந்த விதை உடலுக்கு ரொம்பவே நல்லது. இந்த விதையை மட்டும் நீங்கள் நீக்காமல் அப்படியே தோலை மட்டும் நீக்கிட்டு நீங்கள் இந்த பூசணிக்காவை கட் பண்ணி ஜூஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த பூசணிக்காவை டெய்லி ஜூஸாக பயன்படுத்துறதுக்காக சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஒரு கிளாஸ் ஜூஸுக்கு இந்த ஒரு பீஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப பெரிய பூசணிக்காவாக இருந்தால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ண பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கவரில் போட்டு அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வைப்பாங்க. அந்த மாதிரி மட்டும் செய்யாதீங்க. அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த பூசணிக்காவோட கலரே மாறி போயிடும். கட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஈரம் இல்லாத ஒரு பாக்ஸில் போட்டு மூடி போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிங்கன்னா இந்த பூசணிக்காவை நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் பயன்படுத்தலாம். கவரில் போட்டு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா 2 நாளைக்கு மேலே உங்களுக்கு பயன்படுத்த முடியாது. அந்த கவரில் இருக்கக்கூடிய கலருமே அப்படி இந்த பூசணிக்காய் மேலே ஒட்டிக்கிறோம். இப்போ இந்த பூசணிக்காயில் இருக்கக்கூடிய மேல் தோலை நீக்கினதுக்கப்புறம் இந்த பூசணிக்காவை ஒரு டைம் நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த விதையை நீக்காமல் அப்படி சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்க்கும்போது அரைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக அரைப்பட்டு வந்துடும். இப்போ இந்த பூசணிக்காய் எல்லாமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பூசணிக்காவை அப்படியே நீங்கள் ஜூஸாக அரைக்காமல் இது கூட ஒரு சில பொருட்கள் மட்டும் நீங்கள் சேர்த்துட்டு ஜூஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ குடிக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வெறும் பூசணிக்காவை கட் பண்ணி நீங்கள் ஜூஸாக அரைச்சி குடிச்சிங்கன்னா அது ஒமட்டிக்கிட்டு அவ்வளோவா குடிக்க நல்லா இருக்காது. இப்போ இந்த பூசணிக்காய் எல்லாமே விதையோட கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது கூட ஒரு இனுங்க அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஜூஸ் நீங்கள் எத்தனை கிளாஸுக்கு போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கருவேப்பிலை அளவை கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இதில் நான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் புதினா இலை கூட சேர்த்துட்டு ஜூஸ் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்த பூசணிக்காவை கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்து ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து அப்படியே மூடி போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஜூஸை வடிகட்டுறதுக்காக கீழே ஒரு அகலமான பாத்திரம் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த ஜூஸை அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியுமே அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே அரை எலும்புச்சம்பள சாறு சேர்த்துக்கோங்க. 2 கிளாஸ் ஜூஸுக்கு நான் மொத்தத்துக்கே அரை எலும்புச்சம்பள சாறு சேர்த்துருக்கேன். இந்த புளிப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பூசணிக்காய் ஜூஸை நீங்கள் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது அளவு ரொம்பவே குறைச்சி கொடுங்க. அது கூட நீங்கள் தேன் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கலந்து கொடுங்க. ரொம்பவே ஆசையாக விரும்பி குடிப்பாங்க. இப்போ எலும்புச்சம்பள சாறு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்படி கலந்து கொடுக்க உங்களுக்கு கீழே நல்லா இந்த ஜூஸ் எல்லாம் இறங்க ஆரம்பிச்சிடும். மேலே இந்த சக்கை மட்டும் அப்படியே நல்லா தங்கிடும். இப்போ இந்த பூசணிக்காய் ஜூஸை இந்த மாதிரி நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா ஒரு கரண்டி போட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக பூசணிக்காய் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஜூஸை நீங்கள் ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு குடிக்க கொடுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த ஜூஸ் நீங்கள் டெய்லி ஒரு கிளாஸ் காலையில் டைம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பூசணிக்காய் ஜூஸ் செய்யும்போது ஃப்ரெஷ்ஷாக உடனே அரைச்சி அப்படியே குடிங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்க வேண்டாம். இது கூட நீங்கள் ஐஸ் க்யூப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம். பூசணிக்காய் ஏற்கனவே உடலுக்கு குளிர்ச்சின்றனால இதில் வேறு எதுவும் குளிர்ச்சியான பொருட்கள் நீங்கள் சேர்க்காமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி உடனே இந்த ஜூஸை நீங்கள் குடிங்க. ஒரு சிலர் உடல் சூடு ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பூசணிக்காய் ஜூஸை நீங்கள் டெய்லி காலையில் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இனிமேல் வெள்ளை பூசணிக்காய் எப்போல்லாம் கிடைக்குதோ அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஜூஸாக செஞ்சு குடிச்சு பாருங்கள். இது உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமான ஜூஸாக இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு டெய்லி இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.